அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆவணி மாதம் நமக்கு வரப்போகுது. ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, கும்பத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறாரு. சிம்ம ராசியில சூரியனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதுவும் கும்பராசியில ஆவணி மாதம் 10ஆம் தேதி, கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. ஆவணி மாதம் 10ஆம் தேதியே மிதுன ராசியில செவ்வாய் போறாரு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. சூரியன் சிம்ம ராசியில செஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். ஆடி போய் ஆவணி வந்தா அத்தனை நன்மைகளும் தேடி வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய சான்றோர்களோட வாக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஆவணி மாதம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் முழுவதுமே குரு ரிஷபத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. சனியும் வக்ர நிலையில இருக்கிறாரு, புதனும் வக்ர நிலையில இருக்கிறாரு. அதனால சனி பகவானாலையும் புதன் பகவானாலையும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள். உத்திராட 2ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று கும்பத்தில் செஞ்சரிக்கிறாரு. அவர் மீது சூரியனோட பார்வையும் இருக்குது. அதே நேரம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் ஒரு சில தடைகளும் தாமதங்களும் குறுக்கீடுகளும் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். மகர ராசிக்காரர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கடைசி நேரத்தில் காரியம் அப்படிங்கிறது கை கூடலாம். வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வழக்குகளெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துருக்க முடியாத திருப்பம் அப்படிங்கிறது ஏற்படலாம். உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றமும் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம். அதே மாதிரி சூரியன் சனியோட பார்வை இந்த மாதத்தில் இருக்குது. சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாரு. பகை கிரகங்களோட பார்வையால் குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் ஏற்படும். மற்றவர்களிடத்தில் நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகள்லாம் நடைபெறாமல் போகலாம். ஒரு சில காரியங்களில் இழப்புகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரப்போகுது. இந்த ஆவணி மாதத்தில் உத்தியோகத்திலலாம் திடீர் இடமாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்யும். உற்றார உறவினர்களோட ஆதரவு குறையாமல் இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போங்க. மகர ராசிக்காரர்கள் அனைவருமே நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அப்படி வழிபட்டு வந்தால் மட்டும்தான் மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்கும். குரு, சுக்கிரன், புதன், ராகு ஆகிய 4 கிரகங்களுமே உங்களுக்கு கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் ஆவணி மாதம் 10ஆம் தேதியே நீச்சம் பெறுறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லதில்லை. குறிப்பா பிள்ளைகள் வழியில ஒரு சில பிரச்சனைகள்லாம் மீண்டும் வரும். பாகப்பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரலாம். சகோதரர்கள் வழியில செலவுகள்லாம் அதிகரிக்க போகுது. தொழிலை மாற்றுவது பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்திலலாம் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. சக பணியாளர்களோட அனுசரிப்பும் இந்த மாதத்தில் குறையும். அதே மாதிரி மிதுன ராசிக்கு செவ்வாய் ஆவணி மாதம் 10ஆம் தேதியே போகிறாரு. ராசிக்கு 4க்கு 11க்கு இடக்கு அதிபதியானவர் செவ்வாய். 6ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது பணிபுரியும் இடத்துல உங்களை ஒரு பங்குதாரர்களாக சேர்த்துக்கொள்வதா சொல்லலாம். தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல நிறுவனத்திலிருந்து பணிபுரிய அழைப்புகள்லாம் வரும். உங்களுக்கு பெற்றோருடைய ஆதரவு உண்டு. புண்ணிய தலங்களுக்கு குடும்பத்தோடு சென்று வருவீங்க. சிம்ம ராசிக்கு புதன் ஆவணி மாதம் 5ஆம் தேதி வராரு. 6ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திடீரென உங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். எதையும் சிந்திக்காம செய்தா கூட உங்களுக்கு சிறப்பான பலன் அப்படிங்கிறது உண்டு. புதிய ஒப்பந்தங்கள்லாம் வரலாம். மறைந்த புதனால நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது உண்டு. மாமன் மைத்துனர் வழியிலலாம் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கலாம். பொதுவாக இக்காலத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஓரளவு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அப்படிங்கிறது கூடும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் போட்டிகளுக்கு மத்தியில் தான் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்கெல்லாம் உயரதிகாரிகள்லாம் ஒரு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறது நல்லது. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு நல்ல நிலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள்லாம் சேரும். ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே நீங்க போகுது.
இதுவரைக்கும் வரவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் இந்த மாதத்தில் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவருடைய கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேறும். உங்களுக்கு ராகுவும் கேதுவும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியடைய வைப்பாங்க. தடைப்பட்ட வேலைகளை எல்லாத்தையும் விறுவிறுன்னு நடக்கும். வேலை, கல்வி, வியாபாரத்துக்காகலாம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வரன் அப்படிங்கிறது தேடலாம். பாக்கியஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் குருவின் பார்வை கிடைக்கிறதால வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கோவிலில் போய் நிறைவேற்றிட்டு வருவீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ராகு பகவானால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது உண்டு. தைரியமாக செயல்பட்டு மற்றவரால் முடிக்க முடியாத வேலைகளை கூட முடிப்பீங்க. நீங்களே நினச்சி பார்க்க முடியாத இடத்திற்கு உங்களோட நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது. வெளிநாட்டு முயற்சி அப்படிங்கிறது வெற்றி தரும். உங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் அடிக்கடி விமான பயணம் அப்படிங்கிறது சென்று வருவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு பகவான் நீண்ட நாள் கனவை நனவாக்குவார். பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது உண்டு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணம் அப்படிங்கிறது பல வழிகளை வந்தாலும் செலவு அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதால புதிய சொத்துக்கள் அப்படிங்கிறத வாங்குவீங்க. மாணவர்கள்லாம் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். ஆசிரியர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறது தான் நல்லது. அவிட்டம் 1, 2ஆம் பதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் நட்சத்திரநாதன் குருவோடு இணைந்து லாபத்தை உண்டாக்குவீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே நீங்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலலாம் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்கெல்லாம் பலம் இழக்க போகிறாங்க. உங்களுடைய முயற்சிகள்லையும் சரி, செயல்கள்லையும் சரி வெற்றியும் லாபமும் கிடைக்கும். அசாத்தியமான துணிச்சலோடு செயல்பட்டு நினச்சதை நடத்தி முடிப்பீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகளை அனைத்தையுமே பூர்த்தி ஆகுவீங்க. தடைகளை எல்லாத்தையும் தாண்டி தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. சகோதரர்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இந்த ஆவணி மாதத்தில் விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே திட்டமிட்டு எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கணும். அதே மாதிரி சஷ்டி என்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு உங்களுடைய வேலைகளை செய்து முடிங்க. சனிக்கிழமை தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயெல்லாம் கேட்டு வர்றது நல்லது. பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம்.